வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். இளையோரின் திறனே நம் நாட்டின் வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோஸ்கர் வேலைவாய்ப்பு முகாமில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் 112 பேருக்கு பணி நியமன ஆணைகளை மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி இன்று வழங்கினார். சென்னை அடையாறு முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்க முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு கூறியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியன்னா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இளையோரின் வலிமைமிகு திறனே நம் நாட்டின் பலம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் 17வது கட்ட தேசிய ரோஸ்கர் மேளா மத்திய அரசு பணியிடங்களில் வேலை வாய்ப்பிற்கான பணி நியமன ஆணைகளை 51,000 இளையோருக்கு வழங்கும் திட்டத்தை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். அனைத்து துறைகளிலும் தன்னம்பிக்கையுடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் நாம் வேகமாக முன்னேறிச் செல்வதாக குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள இளையோரின் கனவுகளை நனவாக்கும் தளமாக வேலைவாய்ப்பு முகாம்கள் திகழ்வதாக கூறிய அவர், ரோஸ்கர் மேளா வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் மட்டுமே 11 லட்சம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் கடந்த காலத்தில் வழங்கப்பட்டதாக கூறினார். இளையோரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை உறுதி செய்யும் வகையில் உலக நாடுகளுடன் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் கூறினார். இதன் மூலம் முதலீடுகள் அதிகரித்து ஸ்டார்ட் அப் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு பெருகும் என்றார். இதனால் ஏற்றுமதி பெருகி உலகளாவிய திட்டங்களில் இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்வின் போது 3.5 கோடி இளையோருக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வளர்ச்சியடைந்த பாரத திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். திருச்சியில் ரயில்வே, அஞ்சல், மத்திய தொழில் பாதுகாப்பு படை, விமானத்துறைகளில் பணியாற்ற தேர்வு செய்யப்பட்ட 112 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக 25 பேருக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி ஆணைகளை இன்று வழங்கினார். அமைச்சரிடமிருந்து நியமன ஆணைகளை பெற்ற இளையோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். என்னோட மாதவன், நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். நான் விருதாச்சலம் டிவிஷனில் அண்டர் பெரிய குள்ளூர் பிஓவில் ஏபிபிஎம்மாக செலக்ட் ஆகியிருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த வேலையை தந்த நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. Myself Ruby Rachel from Mailadurai. I was selected as Dak Sevak in Postal Department. I came from a farmer's family. I am the first graduate and I am the first person who have got this central government job in my family. My sincere thanks to our Honorable Prime Minister Narendra Modi ji. என் பேர் அஸ்வின் ராஜா. நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் சப் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த டைம் எனக்கு கிடைச்சது வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. ரோஸ்கர் மேலால் பிரைம் மினிஸ்டர் கையில் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கோவையில் மத்திய எரிசக்தித்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் 51 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அளித்தார். மதுரையில் தபால், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, மத்திய ரிசர்வ் காவல் படை, தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகம், ரயில்வே துறைகளில் பணியாற்ற தேர்வு செய்யப்பட்ட 60 பேருக்கு பணி நியமன ஆணைகள் இன்று வழங்கப்பட்டன. நாடு முழுவதும் 40 இடங்களில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாம்களில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகள் இன்று வழங்கப்பட்டன. பீகாரில் 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 6ஆம் தேதி நடைபெறும் முதற்கட்ட தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சாரத்தை பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். சமஸ்திபூர் மாவட்டத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்களின் பலன்களை மக்கள் அனைவரும் பெறுவது குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டார். சத் பூஜா விழா நாளை தொடங்கவுள்ள நிலையில் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர், பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வரும் 27ஆம் தேதி முதல் பீகாரில் வாக்குகளை சேகரிக்கிறார். தேசிய அளவிலான முயற்சிகளாலும் பொதுமக்களின் பங்களிப்பாலும் போலியோ எனப்படும் இளம்பிள்ளைவாத நோயை முற்றிலும் அகற்றுவதில் இந்தியா வெற்றிகரமாக செயலாற்றி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். வீடு வீடாக சென்று அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுவதை உறுதி செய்து போலியோவை முற்றிலும் களைவதற்காக வெற்றிகரமாக செயலாற்றிய சுகாதார பணியாளர்களை அவர் பாராட்டினார். உரிய நேரத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் தடுப்பூசி செலுத்தி ஆரோக்கியமான போலியோ இல்லா எதிர்காலத்தை படைப்பதை மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் சென்னை அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்படும் தூர்வாரும் பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்தார். முகத்வாரத்தை அகலப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார்.
முன்னதாக சென்னையில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். மாவட்ட சுகாதார அலுவலர்கள் பயன்பாட்டிற்காக 45 புதிய வாகனங்களின் சேவையையும் முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மருது சகோதரர்களின் 224வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மருது சகோதரர்களின் வீரம் செறிந்த வரலாற்றினை அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடும் உணர்வை விதைத்த மருது சகோதரர்களின் உயிர் தியாகத்தை போற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள மருது சகோதரர்களின் மணிமண்டபத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஐ பெரியசாமி உட்பட அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் தேங்கும் மழைநீரை உடனடியாக வெளியேற்ற 1436 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தஞ்சாவூர் மாநகராட்சி சார்பில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாக மேயர் திரு சன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாநகராட்சி மரம் வெட்டக்கூடிய கருவிகள், ஜெனரேட்டர், சக்கிங் ராடு அனைத்தும் தயார் நிலையில இருக்கு. தாழ்வான நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் அங்கே தங்கி அவர்களுக்கு உணவு வழங்குவது என்று முடிவெடுத்து அதற்கான பணிகளை தொடர்ந்தோம். டோல் நம்பர் ஒன்று கொடுத்திருக்கோம். 1800-425-1100 என்ற நம்பர் வழங்கப்பட்டிருக்கிறது. அவசர காலத்தில் மக்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் என்று இம்மையத்தின் இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவிக்கிறார். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் கடலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை 25ஆம் தேதி அன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை 14வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் ஆறுகளில் குளிக்கவோ கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கரூர் குளித்தலை அருகே மேட்டுமருதூர் கொடிங்கால் வாய்க்காலில் கனமழையால் 100 ஆண்டு பழமை வாய்ந்த கற்பாலம் சேதமடைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பரளியாறு, தாமிரபரணி, திற்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி உயர்ந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டப்பேரவை தொகுதி திமுக உறுப்பினர் பொன்னுசாமியின் இறுதி சடங்கு அவரது சொந்த ஊரான கொல்லிமலையில் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. ரயில் பயணத்தின் போது விபத்துக்கள் ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கை தொடர்பான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே குட்ஷெட் யார்டில் இன்று நடைபெற்றது. வியன்னா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, ஸ்வீடனின் ஆண்ட்ரே காரன்சன் இணை குரேஷியாவின் மேத்தே பவிக், எல்சால்வடாரின் மார்சிலோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய இளையோர் விளையாட்டு கபடி பிரிவின் ஆடவர், மகளிர் இரு பிரிவுகளிலும் இந்தியா தங்கம் வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோரின் திறனே நம் நாட்டின் வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோஸ்கர் வேலைவாய்ப்பு முகாமில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் 112 பேருக்கு பணி நியமன ஆணைகளை மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி இன்று வழங்கினார். சென்னை அடையாறு முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக மாநில
மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு கூறியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியன்னா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.